ஒரு விசை ஒரு கேன்சர் வியாதியினாலே மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை என்னிடத்திலே ஜெபிக்கிறதுக்காக வந்தார்கள். அப்போ வரும்போது அவர்கள் கைத்தாங்கலாம் அவங்கள கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களால நிற்கிறதுக்கு கூட பலன் இல்லை. அப்படியே ஒருத்தருடைய கையை பிடிச்சி அப்படியே உள்ள அவங்க சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்தாங்க. அப்போ அவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கேன்சர் வியாதினால நான் தாக்கப்பட்டிருக்கிறேன், அவர் அதுக்காக உங்கள்ட்ட ஜெபம் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அவர்களுக்காக ஜெபம் பண்றதுக்காக ரெடி ஆகும்போது அந்த குறிப்பிட்ட அந்த நபர் என்னிடத்துல சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு இந்த வியாதி கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா இப்ப டயாலிசிஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த கேன்சருக்காக அந்த ஹீமோதெரபி பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு. ஆனா என்னால அதை தாங்கவே முடியல. ஒரு டைம் அந்த கரண்ட் ஷாக்குக்குள்ள என்ன அனுப்புனாங்க அப்படின்னா அவ்வளவுதான். வெளியில வரும்போது என்னுடைய வாயெல்லாம் அப்படியே புண்ணாகி என்னால அந்த வலியை தாங்கவே முடியல. இதுக்கு பேசாம செத்துட்டா கூட பரவாயில்லன்னு நான் தோணுது. அவ்வளவு கஷ்டப்படுறேன். அதனால அடுத்து நீ 3 நாளையில திரும்பவும் அந்த ஷாக் எனக்கு கொடுக்கணும். நீங்க தயவு செய்து எனக்காக அந்த வலியை தாங்கிறது மாதிரி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அவர்களுக்காக பாரத்தோட நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த சகோதரிக்கு பணம் செலவு பண்றதுக்கு ஆள் இருக்காங்க, அன்பு செலுத்துறதுக்கு ஆள் இருக்காங்க, ஏதாவது ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, எல்லாத்துக்குமே ஆள் இருக்காங்க. ஆனா எல்லாத்துக்குமே ஆள் இருந்தாலும் அவருடைய சரீரத்திலே இருக்கிற அந்த வலிய அவங்களை தவிர வேற யாராலையும் தாங்கி கொள்ளவே முடியாது. கணவனார் இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறார்கள், எல்லாரும் ஓடி மம்மி என்ன வேண்டும், மம்மி என்ன வேணும், மம்மி. அவருடைய கணவனார் உனக்கு என்னமா வேணும், எல்லாத்தையும் கேட்கறதுக்கு ஆள் இருந்தாலும் அந்த வலியை அவங்க மட்டும்தான் தாங்க முடியும். அப்ப அவர்களுக்காக கண்ணீரோட நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த சோதனையை தாங்கிறதற்கு, இந்த பலவீனத்தை தாங்கிறதற்கு என் தாயாருக்கு பலன் கொடுங்கன்னு ஜெபம் பண்ணேன். ஆண்டவருடைய பெரிய கிருபை. அடுத்த டைம் அவர்கள் திருச்சபைக்கு வரும்போது சொன்னார்கள், பாஸ்டர் திரும்ப நான் அந்த இதுக்கு போயிட்டு வந்தேன், ஆனா எனக்கு வலியே தெரியல, எனக்கு ரொம்ப இப்போ நார்மலா இருக்குது. எல்லாவற்றையும் கர்த்தரே தாங்கி கொண்டார், எல்லாவற்றையும் ஆண்டவரே தாங்கி கொண்டார். இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். உங்களால் தாங்க முடியாத, இல்லை என்றால் மனிதர்கள் யாருமே ஷேர் பண்ண முடியாதது மாதிரி ஒரு வலியை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா, ஒரு வேதனை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா, ஒரு சரீர பலவீனத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். மனிதர்கள் உதவி செய்ய முடியாத அந்த சூழ்நிலையிலே நான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.